அடுத்த நாளும் ரொம்ப சந்தோஷமாக தான் தொடங்கும் என்று நாங்கள் நித்திரைக்கு போனோம். நித்திரையில் பெரிய சத்திரம். வெளியே வந்து பார்த்தா வீட்டை சுற்றி வெள்ளம். உடனடியாகவே நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினோம். வீட்டில் யாரும் இல்லை, நானும் பேத்தியும் தான். 2 பேரும் வெளியே வந்தோம். வரும்போது பெரிய கட்டிடம் உள்ளே போவதை கண்டோம். உயிரை கையில் பிடிச்சபடி நாங்கள் காடை நோக்கி வெள்ளத்தில் நீந்திட்டே போனோம். அங்கே போன போது 3 யானைகள் நின்று எங்களை பார்த்து, அதில் ஒரு கொம்பன் யானை என்னிடம் வந்தது. அந்த கொம்பன் யானையிடம் மண்டிட்டு நான் அழுதேன், கேட்டேன், நாங்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்து வாரோம், எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று. அப்போ அந்த கண்ணீர்களில் இருந்து கண்ணீரை சிந்தியது அந்த யானை. ராத்திரியிலிருந்து விடிய மீட்புக்குழு வரும் வரையும் எங்களை அந்த யானை தான் காப்பாற்றி வச்சிருந்தது. இந்த சம்பவம் எங்கு இடம்பெற்றிருக்கின்றா கேரளாவில் வயநாடு நிலச்சரிவின் போது முண்டகை கிராமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பாட்டி ஒருவரையும் பேத்தி ஒருவரையும் பாட்டியின் கண்ணீரை கண்டு யானைகள் விடியும் வரை காத்து நின்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. யானைகளுக்குள்ளும் மிருகங்களுக்குள்ளும் மனிதனே വെള്ളത്തിൽ പോവുക. ഞാൻ എവിടേക്കാ പോണ എനിക്ക് ഓർമ്മല്ല. ഞാൻ നീന്തി വന്നു, കുട്ടിനെയും കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് പോണടത്ത് എത്തട്ടെ പറഞ്ഞ് നീന്തിയപ്പോ ഒരു തിണ്ടിന് ഇങ്ങനെ പിടിച്ച് കേറാന്. അങ്ങനെ കേറി ഇങ്ങനെ പോകുമ്പോണ്ട്. പോയപ്പോ അവിടെ ആന 3 എണ്ണം ഉണ്ട്. അതിലൊരു കവുങ്ങിന്റെ മരം ഉണ്ടായി. ആ മരത്തിനെ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് ഞാൻ ഈ ആനന്റെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, ഒരു കൊമ്പനാണ്. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞ്, ഞങ്ങൾ വലിയ ദുരിതത്തിൽ നിന്നാണ് രക്ഷപ്പെട്ട് വരുന്നത്. നിനക്ക് നല്ല മനസ്സുണ്ടെങ്കിൽ ആരെങ്കിലും വന്ന് ഞങ്ങളെ രക്ഷിക്കട്ടെ, എന്നെ ഒന്നും ചെയ്യരുത് എന്നെ എന്റെ കുട്ടിനെയും പറഞ്ഞിട്ട്. ആനിങ്ങനെ നോക്കി 2 കണ്ണു കൂടി ഇങ്ങനെ വെള്ളം വരിക. ആന അവിടെ തന്നെ നിൽക്കുക. ഒരു ശല്യം ചെയ്തിട്ടില്ല, ഒന്നും അത് തിന്നിട്ടില്ല. അത് പേടിച്ച് വിറച്ച് ഇങ്ങനെ കണ്ണീര് വിട്ടിട്ട് ഞങ്ങളടുത്ത് തന്നെ നിന്നു. അങ്ങനെ ഈ 6 മണിയായപ്പം എല്ലാ കാപ്പിക്കാടാണ്, വനം കാപ്പിക്കാടാ. അതിന്റെ ഉള്ളിൽ കൂടി നെല്ലാം നിരങ്ങി വരുമ്പോണ്ട് നമ്മളെ ആൾക്കാർ രക്ഷിക്കാനുള്ളവര് വന്നിട്ട് പറഞ്ഞു, ഞങ്ങൾ ഇവിടെ ഉണ്ട്, നിങ്ങൾ പേടിക്കണ്ട, ഞങ്ങൾ ഇതാ വരികയാണ് എന്ന്.